வணக்கம். சையஸ் யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீமுடன் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தல் கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி ஆற்காடு சட்டமன்ற தொகுதி. இந்த ஆற்காடு தொகுதி ராணிப்பேட்டை மாவட்டத்தின் உள்ள ஒரு பகுதியாகும். ஆற்காட்டு தொகுதிகள் உள்ளடக்கிய பகுதிகள் பசமடை, இடைய பஞ்சாயத்து, அடுக்காம்பறை, துத்திப்பட்டு, சிறுகளம்பூர், நெல்வாய், கீழ்பள்ளிப்பட்டு, வேப்பம்பட்டு, கனியம்பாடி, கம்மாசமுத்திரம் மற்றும் பல கிராமங்கள் இதை உள்ளடக்கிய பகுதிகளாக உள்ளன. திமிரி வட்டம் போன்ற பகுதிகளும் இந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கம். இங்கு திமுக சுமார் 7 முறை வென்றுள்ளது. அதிமுக 6 முறை வென்றுள்ளது. காங்கிரஸ் 2 முறையும், பாமக 1 முறையும் இங்கு தங்களது வெற்றியை வைத்துள்ளனர். இதுவரை நடந்து முடிந்த தேர்தல்களில் தற்போது 2021 தேர்தல் வெற்றி பெற்ற நபர் திமுக ஈஸ்வரப்பன் 1,03,885 வாக்குகளை பெற்று, அதாவது சதவீத அடிப்படையில் 50.06% வென்றுள்ளார். அவரை அடுத்து தோல்வியடைந்தவர் பாமகவை சார்ந்த இளவழகன் 83,927 வாக்குகளை பெற்று 40.44% பெற்று 2ஆம் இடத்தில் உள்ளார். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கதிரவன் 12,088 வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தில் உள்ளார். மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த முகமது ரபி 2,860 வாக்குகளை பெற்று 4ஆம் இடத்தில் உள்ளார். நோட்டோ 2,253 வாக்குகளை பெற்றுள்ளது. இந்த பகுதியில் இளவழகனை ஈஸ்வரப்பன் 19,958 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றுள்ளார். கிட்டத்தட்ட 9.62% வாக்குகள் அதிகமாக வாங்கி அவர் வெற்றி பெற்றுள்ளார். இந்த ஈஸ்வரன் கடந்த முறை மட்டும் இவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இந்த ஈஸ்வரன் ஏற்கனவே 2016 தேர்தலில் வெற்றி பெற்று இன்று வரை அவரே சட்டமன்ற உறுப்பினராக இந்த பகுதியில் இருந்து வந்துள்ளார். இந்த ஆற்காடு பகுதியை பொறுத்தவரை வன்னியர் 24%, அவர்களை அடுத்து ஆதி திராவிடர்ஸ் 22%, முஸ்லிம் மக்கள் 21% முக்கிய வாக்காளர்களாக இந்த பகுதியில் உள்ளனர். இந்த ஆற்காடு பகுதியின் மொத்த வாக்காளர்கள் 2,51,362. அதில் ஆண் வாக்காளர்கள் 1,23,613, பெண் வாக்காளர்கள் 1,27,749. கடந்த 2021 தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகள் 2,07,538. அதில் நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 2,253. தற்பொழுது ஆற்காடு சட்டமன்ற தொகுதியின் 2026 தேர்தல் கருத்து கணிப்பு நிலவரங்களை பார்க்கலாம். இதில் 41% மக்கள் ஆதரவை பெற்று முதலிடத்தில் திமுக உள்ளது. இரண்டாவதாக அதிமுக 30% ஆதரவை பெற்றுள்ளது. மூன்றாவதாக தமிழக வெற்றிக் கழகம் 19% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சி 6% ஆதரவையும், இதர கட்சிகள் 4% ஆதரவையும் பெற்றுள்ளன. இந்த தொகுதியை பொறுத்தவரை மக்கள் தங்களது ஆதரவை திமுகவிற்கு கொடுத்துள்ளனர். வன்னியர்களின் கூட்டணியில், அதாவது பாமக கட்சியின் கூட்டணியில் அதிமுக இருந்தும் அதனால் இந்த இடத்தில் மக்களின் ஆதரவை பெற முடியவில்லை. தொடர்ந்து நமது சேனலை ஃபாலோ செய்யுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.